ராகி மாவு அடை செய்யறதுக்கு ஒரு 200 கிராம் மாவு எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 வெங்காயம் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அது போட்டுக்கணும். முருங்கைக்கீரை போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். தீக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு தோசை கல்லில் வச்சு அடை செஞ்சோம்னா அடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்ச பிறகு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சிக்கின்னு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து தட்டிக்கிட்டோம். மெலிசாக தட்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், மொறுன்னு டேஸ்ட்டாக. சுற்றி எண்ணெய் ஊற்றி இப்போ அடை வெந்துடுச்சு. இது ஒன்று ஒன்றா லேசாக திருப்பி போட்டு மொறுன்னு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குங்க. உடம்புக்கு நல்லது. இந்த ராகி மாவு அடை சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை போட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். வாங்க சாப்பிட்லாம்.